இந்த உலகத்துல இருக்கிற 1/3 ஒரு காலகட்டத்துல 2 வயசு சின்ன குழந்தை தான் ஆண்டுட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? பூய் அப்படிங்கிற இந்த குழந்தை தான் 1708 மொத்த சைனாவுமே ரூல் பண்ணுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த சைனாவுமே இந்த குழந்தைய கடவுள் மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. சைனாவை ரூல் பண்ண குயின் டைனஸ்டிக்கு முன்னாடி என்னதான் இந்த மாதிரியான சின்ன குழந்தைங்களை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி இருந்த டிராகன் லேடி அப்படிங்கிறவங்க தான் சைனாவே ஆண்டுகிட்டு வந்திருந்தாங்க ஒரு காலத்துல. இவனுக்கு முன்னாடி ரூல் பண்ணிட்டு இருந்த இவனோட அண்ணனை விஷத்தை வச்சு கொன்னுறாங்க. சோ வேற வழி இல்லாம இந்த 2 வயசு சின்ன பையனை அரசனா உட்கார வைக்கிறாங்க. இவன் அரசனா பதவியேற்றுக்கிட்ட அடுத்த நாள் இவனோட டிராகன் லேடி மலையில இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிடுறாங்க. சோ வேற வழி இல்லாம மொத்த சேனாமே ஒருத்தனா ஆள வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. சின்ன வயசுல அவனுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்ததுனால பயங்கரமா ஆட்டம் போட்டிருக்கான். என்னென்ன பண்ணா அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிமையா வச்சுக்கிறது, அடிமையா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் அழுக்கு திங்க வைக்கிறது. இது மட்டும் இல்லாம அரண்மனையில இருக்கிற ஆண்களுக்கு எல்லாருக்குமே ஆணுறுப்பு வெட்டப்பட்டிருக்குமா, அந்த ஆணுறுப்பு அவங்க கையிலேயே புடிச்சுக்கிட்டா சுத்தணுமா, இந்த அளவுக்கு பயங்கரமா ஆட்டம் போட்டிருக்கான். என்னதான் இருந்தாலும் இவனோட கிங்டம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கறதுனால இவனை கீழே தள்ளி விட்டுட்டு கடைசி வரைக்கும் இவனை ஒரு பப்பட் ராஜா மாதிரி தான் வச்சிருந்திருக்காங்க. கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா ஆகாவோகன்னு இல்லாம இவனோட டம்மி பீஸா தான் வாழ்ந்து இறந்தே போயிருக்கான்.